ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த தை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/1/2026 புதன்கிழமை பகல் 3:07 அனுஷ நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குதுங்க. இந்த மாதம் இப்போ நான் சொல்கிறது திருக்கணிதப்படி பார்த்திங்கன்னா 14ஆம் தேதியே சூரியன் தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு போயிடுறாரு. அப்போ மகர ராசிக்கு எப்போ சூரியன் பிரவேசம் பண்ணுறாரோ அதுதான் தை மாதமாக கருதப்படுது. ஸோ அதனால் அதாவது புதன்கிழமை பகல் 3:07 இந்த மாதம் பிறந்துடுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதாவது உங்களோட உழைப்புக்கு என்ன பலனோ அது கட்டாயம் கிடச்சிரும். அதில் கவலையப்படாதீங்க. வழக்கம் போல் அதாவது நீங்களாக உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருந்துக்கணும். ஆனால் காசு பணம் நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அந்தளவுக்கு கட்டாயம் உங்களுக்கு வந்துடும். அதில் அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. பெரிய லெவலில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இப்போதைக்கு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி இருக்கார். அதனால தான் கடுமையான உழைப்பை போடுங்கன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி திடீர் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு இருக்குது. நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஆனால் எல்லாமே நன்மைகளாக தான் இருக்குது. உங்களுக்கு கெடுபலன் அப்படிங்கிறது குறைவு தான். அதனால் கவலைப்படாதீங்க. தொழில் ரீதியாக எப்படி இருக்குது அப்படின்னா 10 குடையவர் 6ஆம் இடத்துல. தொழில் தொடங்கிட்டோம் அப்படியே நம்ம உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அதுக்காக நீங்கள் உழைக்கணும். ஏன்னா 10 குடைய சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கார். எப்போ இந்த மாதம் நீங்கள் முதலாளியாக இல்லாமல் ஒரு கடும் உழைப்பாளியாக இருந்தால் கை மேலே காசு எவ்வளோ நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனையும் வரும். எனக்கு அஷ்டமத்து சனி இருக்குங்க, ராகு கேது பிரச்சனை வேறு இருக்குங்க அப்படிங்கிறீங்களா? அது இருந்துட்டு போகுது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அஷ்டமத்து சனிக்கு நான் ஆல்ரெடி பரிகாரம் சொன்னது தான். வேணால் இப்போயும் நான் சொல்கிறேன். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். ராகு காலத்தில் கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். காளி வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு அஷ்டமத் சனியிலேருந்து காப்பாற்றும். சரிங்க. கேது இருக்காருங்க ராசியில், விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். இதுவே போதுமானது. இதுக்கு மேலே குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணணும். அவ்வளோதான். இந்த பரிகாரங்கள் செஞ்சாலே உங்களுக்கு நீங்கள் நினச்சதை விட பெரிய லெவலில் நல்ல பலன்கள் கிடைக்கும். அஷ்டமத்து சனியில் எல்லாருமே கெட்டு போயிட்டாங்களா, எல்லாருமே ஃபெயிலியர் ஆகிட்டாங்களா? கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன விஷயங்கள் செஞ்சாலும் நீங்கள் செஞ்ச விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பலாபலன் கிடைக்கும். என்ன தட்டி போகும், தாமதமாகும். இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா அது நல்ல டைமாக இருக்கும்போது உடனடியாக கிடச்சிரும், எடுக்கும்போதே கிடச்சிரும். ஆனால் கொஞ்சம் டைம் சனி என்ன செய்வாருன்னா கால தாமதத்தை தான் பண்ணுவார். அவர் ரொம்ப நல்லவர். ஸோ அதனால் கால தாமதத்தை பண்ணினாலும் உங்களுக்கு கட்டாயம் கொடுத்துருவார். நீங்கள் கவலையே படாதீங்க. இருக்கிறதுலே டேஞ்சரானது கேது தான். ஸோ அதனால் நீங்கள் சனியவே பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருக்காதீங்க. சனி பெரிய லெவலில் உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்க மாட்டார். ஆனால் கேது தான் விரக்தி நிலையை கொடுப்பார். ஒருத்தங்க ஆகக்கூடாதது என்னென்னா விரக்தி. ஸோ உங்களுடைய செல்ஃபை நீங்கள் என்னென்னா மோட்டிவேட்டடாக இருக்கணும். செல்ஃப் மோட்டிவேட்டட் அதிகமாக உங்களுக்கு தேவை. உங்கள் மேலே அதிகமான நம்பிக்கையை நீங்கள் தான் வைக்கணும், மற்றவங்க வைக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் மேலே ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைக்கணும். நம்மளால் இது முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். எந்த கவலையும் இல்லைங்க. சரிங்க. இப்போது பிஸ்னஸ் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குங்க. புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா 12ஆம் இடத்தை நிறைய கிரகங்கள் பார்க்குது. 12ஆம் இடம்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு. உங்களோட ராசி அதிபதி யார்? 6ஆம் இடத்துலேருந்து 12 பார்க்குறாரு. அப்போ அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. 10 குடையவர் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு 6ஆம் இடத்துலேருந்து. நல்ல ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியவர். 4, 9 கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துலேருந்து உச்சம் பெறுறாரு. அப்போ செவ்வாய் 6ஆம் இடத்துலேருந்து உச்சம் பெற்றால் என்ன? உழைத்தா அந்த உழைப்புக்கு பல மடங்கு, பல லட்சங்கள், பல கோடிகளை குவிக்க முடியுங்கிற அர்த்தம் தான் இந்த மாதம். இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்னா நீங்கள் என்ன அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் உறுதியாக உண்டு. 6ஆம் இடம்ங்கிறது நல்ல இன்கம்ங்க. நிறைய சொத்து சேர்க்கைங்க. திடீர்னு ஒரு சொத்து சேர்க்கை சேர்ந்துருங்க. ஆல்ரெடி வீடு இருந்தாலும் இன்னொரு வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுத்துருங்க. ரொம்ப சூப்பரான அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான இது. நீங்கள் எவ்வளோ
எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, இந்த மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டது எல்லாத்துக்கும் கை மேலே பலன் கிடைக்க போகுதுங்க. 6ஆம் இடத்துல சூரியன், உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன், செவ்வாய் உச்சம் பெறுறாரு. அப்புறம் புதன் 2-11 கூடையவருங்க, அவர் இருக்கார். அதனால் என்னென்னா, உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபம், நிறைய சேலரி இன்க்ரிமெண்ட்டு, நீங்கள் நினச்சதை விட கூடுதலான பலன்கள், திடீர்னு ஒரு உத்தியோக உயர்வு, இது மாதிரி உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். தொழிலில் இருக்கவங்கள விட பிஸ்னஸ்ஸு, தொழில் இது 2ல் எது பெஸ்ட் அப்படின்னா, உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு தான் சூப்பர்னு நான் சொல்லுவேன். தொழில் இருக்குது, அதுவும் நல்லது தான். ஆனால் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் சூப்பரான மாதம். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்குது, திடீர்னு ஒரு ப்ரமோஷன்ஸு, நீங்கள் எந்த இடத்துல வேலை எதிர்பார்த்தீங்களோ ஆஃபர் லெட்டர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி அங்கே போய் வேலை பார்க்குறது, நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது, ஒரு நல்ல போஸ்டிங்கில் போய் உட்கார்றது, அதே மாதிரி ஆல்ரெடி வேலை செஞ்ச இடத்துல வந்து உங்களை பாராட்டுறதுங்க, மெயினாக உங்களை பாராட்டுறது. பொதுவாகவே நம்ம உழைப்புக்கு காசு பணம் வருது, ஆனால் நமக்கு ஒரு பாராட்டு அங்கீகாரமும் கிடைச்சா தானே அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். அது மூலிமா நல்ல மன மகிழ்ச்சி ஆகக்கூடிய அமைப்புகள். சரிங்க. அதே மாதிரி 6ஆம் இடம்ங்கிறது வந்து ஹெல்த்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். நோயின்னு சொல்லக்கூடிய இடமும் வந்து பார்த்திங்கன்னா 6 தான். ஸோ மருத்துவ செலவு இருக்குது. ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியாக மருத்துவரை ஆலோசனை பண்ணிவிட்டு அவங்களுடைய அறிவுரைப்படி கட்டாயம் நீங்கள் நடந்துக்கணும். இல்லை அப்படின்னா ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. சரிங்க. அதே மாதிரி வந்து 6ஆம் இடம் நோய் மட்டும்தானா, கடன். ஸோ கடன் ரீதியாக கஷ்டங்கள் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் சமாளிக்க முடியும். நீங்கள் 6 கூட 2-11 கூடையவரும் 6ல் போய் உட்காந்துருக்காரு. சிம்மராசிக்காரங்க, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறத கேளுங்க. எப்போவுமே நமக்கு கஷ்டங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்காது. இந்த டைம் மட்டும்தான். இப்போ வந்து உங்களுடைய ராசியில் கேது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பொதுவாகவே யார்கிட்டையும் போய் ஹெல்ப்பே கேட்க மாட்டீங்க. நீங்கள் வேணால் ஹெல்ப் பண்ணுவீங்க மற்றவங்களுக்கு. நம்ம போய் ஹெல்ப்பு கேட்குறதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஞ்சம் இது இருக்கும். ஸோ அதனால் நமக்கு உண்டான விஷயங்கள் நம்மளே பண்ணிக்கலாம், நம்மளே உழைச்சி முன்னேறிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய டைப் தான் நீங்கள். யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரமாக போய் உதவின்னு கேட்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் என்னென்னா இந்த டைமில் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சதெல்லாம் மறந்துடுவாங்க. மறந்துட்டு நான் கடன் கொடுத்தேன் நீ கொடுக்க மாட்டேன்னு உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. அதனால் மன சங்கடங்கள், அவமானங்கள் இதெல்லாமே வரத்தான் செய்யும். இதெல்லாம் ஒரு படிப்பினையே எடுத்துக்கணும். தயவுசெய்து சொல்கிறேன், இதெல்லாமே வந்து கஷ்டங்களாக நினைக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு பாடமாக நினச்சிக்கோங்க. கேது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் கூட சேரும்போது என்னென்னா மன இறுக்கங்களை அதிகமாக கொடுப்பாரு, கவலைகளை அதிகமாக கொடுத்துருவார். அது எப்படி சூழ்நிலை வந்துடும் தெரியுமா, நம்மளுடைய நிலைமை அவ்வளோதானா, இனிமேல் இப்படி தான் இருக்குமா, வாழலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மன நெருக்கடியை கொடுத்துருவார். ஸோ இது எல்லாத்துலேருந்து மீண்டு வர முடியும். கொஞ்ச நாள் தான், இவ்வளோ நாள் கிராஸ் பண்ணிட்டீங்க, கொஞ்ச நாள் தான், நீங்கள் கட்டாயம் சாதிப்பீங்க. உங்களுக்கு அமைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ சூழ்நிலையாக இருந்தாலும் குரு 11ல் இருக்கார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதுதான். 11ல் குரு இருந்து 5 பார்க்குறாருங்க. நீங்கள் கும்பிடுற தெய்வம் கட்டாயம் உங்களை வந்து கைவிடாது, நல்ல அமைப்புகளாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். நீங்கள் கவலையப்படாதீங்க, தெய்வத்தை வணங்குங்க. நீங்கள் பிரச்சனைகள் இருக்கும்போது என்னடா அது நமக்கு தெய்வம் வேலையை செய்ய மாட்டேங்குதுன்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அங்கே வேற ஒரு விஷயங்கள் நடக்க வேண்டியதை தெய்வம் இந்த மாதிரி உங்களுக்கு குறைச்சி கொடுக்குது. அதை தயவு செய்து நம்புங்க. நிஜமாலுமே சொல்கிறேன், உங்கள் நிலைமை வந்து கட்டாயம் மாறிடும். ஸோ அதனால் எதுக்குமே நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. கடன் அடையணும் அப்படின்னா சண்முகரை வழிபாடு பண்ணுங்கள், ஷடாக்ஷர தீபம் போடுங்க, ஷடாக்ஷர வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுங்க. யாருக்காவது ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். ஆனால் ஹெல்த்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும். நீங்கள் ஹெல்த்து கேர் பண்ணிக்கோங்க, செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. இதையும் கடந்து போகுங்கிற வார்த்தையை சொல்லிகிட்டே இருங்க. நீங்கள் கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு விஷயங்களை எடுத்தீங்க அப்படின்னா அதை சாதிச்சே தான் தெரிவிங்க. கட்டாயம் நீங்கள் அதை சாதிச்சிருவீங்க. அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க. பெண்களுக்கு இங்கே பாருங்கள், உங்களுடைய ராசியில் கேது, 7ல் ராகு இருக்குது, 6ஆம் இடத்துல வேறு கிரகங்கள் இருக்குது. பொதுவாகவே நான் சொல்கிறேன், சிம்ம ராசிக்காரங்க கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவர் அனுசரித்து போகணும். மற்ற நாள் இல்லாமல் இந்த நாளில் தான் உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். ஏன்னா 6ல் செவ்வாய் உச்சமாகிறாரு. ஸோ சாதாரண விஷயத்துக்கே டக்குன்னு டெம்ட் ஆவீங்க.
அப்படியே கடுப்பு வரும், சண்டை போடுவீங்க. நீங்கள் சண்டையே போட மாட்டீங்கன்னு இருந்தால் கூட இந்த மாதம் சண்டை போடுவீங்க, கோவம் வரும். ஸோ அதனால் கோச்சிக்கிட்டு பேசாமலாம் இருக்காதீங்க. கோவம் வந்துச்சுன்னா ஒரே நிமிஷத்தில் மாறிடணும், டக்குன்னு வந்துடணும். அதுதான் நல்லது. பெண்களும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கணவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. சிம்மராசிக்காரங்களே, தயவு செய்து கணவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய சண்டை சச்சரவுகள், 3ஆம் நபர்களுடைய தலையீடு வரும். அதுக்கு தான் கணவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு நான் சொல்கிறது. 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள்லாம் வரும். அதனால் கவனமாக இருக்கணும். பொதுவாகவே உங்கள் மேலே தப்பு இருக்கோ இல்லையோ, சாரின்னு ஒரு வார்த்தையை கேட்டுட்டு அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணி போயிருங்க. அப்போ தான் என்ன ஆகும் தெரியுங்களா, வேற ஒரு நபரோட தலையீடு வராது, கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துன்னு போகாது, எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக முடியும். இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் ஆகும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருமானங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது, சொத்து சேர்க்கை இருக்குது, கூடுதலான சொத்து சேர்க்கை இருக்குது, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. 7ல் ராகு இருக்குது, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அஷ்டமத்து சனி மாங்கல்ய ஸ்தானத்தில் இருக்கனால நீங்கள் என்னென்னா கணவருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது களங்கங்கள் விளைவிக்கிறதுனே சில ஆட்கள் வருவாங்க, அவங்கக்கிட்டேருந்து தள்ளி இருங்க. பொதுவாகவே மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய நபர்கள்கிட்ட இருந்து அவங்கள விலக்கி வைக்கணும், இல்லைன்னா நீங்கள் விலகி வந்துடணும். இதில் 2ல் ஏதாவது என்ன உங்களுக்கு பாசிபிளோ அதை செய்யுங்க. முக்கியமாக வந்து சிம்மராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மனசு ஆல்ரெடி உங்களுக்கு நீங்களே கஷ்டமாக இருக்கீங்க, இன்னும் உங்களை டிமோட் பண்ணுறவங்கள கட் பண்ணி விடுங்க. பெண்களாக இருந்துச்சு அப்படின்னா அஷ்டமத்தில் கிரகங்கள் இருக்குது, 6லையும் கிரகங்கள் இருக்குது. நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. ஆனால் உங்கள் பேரை மிஸ்யூஸ் பண்ணி உங்கள் மேலே வதந்திகளை ஏற்படுத்தி விட்டு உங்களை கெடுக்கணுன்னே சில பேர் வருவாங்க. அதெல்லாம் கண்டு காணாமல் மூவ் ஆன் பண்ணி வந்துக்கிட்டே இருங்க. அங்கேயே ஸ்டக் ஆகிட்டிங்கன்னா அதுதான் அவங்களுக்கு வேணும். ஸோ அவங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் தயவு செய்து செய்யாதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் ஃபேமிலி உண்டு, உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. சம்பாதிப்பது எப்படி, இதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், மிகப்பெரிய லெவலில் வந்துடுவீங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் ஞாபகத்திறன் குறைஞ்சிரும், படிக்கக்கூடிய எண்ணங்கள் வராது, அலட்சிய போக்கு வரும். ஏன்னா இதில் உங்களுடைய ராசியிலே கேது இருக்குது, அதனால் அலட்சிய போக்கு வரும். இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. 4 குடையவர் போய் மறைஞ்சிட்டாரு, குரு அனுகிரகம் 4ஆம் இடத்துக்கு இல்லை. இதனால் என்னென்னா ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்பீங்க. பேரண்ட்ஸ் வந்து ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணணும். குழந்தைங்களை கூட்டு போய் ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடெல்லாம் பண்ணுங்கள். அப்போ தான் படிப்பில் ஆர்வம் வரும். படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரேயர்ஸ் பண்ணுங்கள். படித்தா தான் நமக்கு லைஃப்னு உணர்ந்து படிங்க, நல்ல லெவலுக்கு வந்துடுவீங்க. ஆனால் கட்டாயம் உங்களுடைய கையில் தான் இருக்குது, எல்லாமே வந்து உங்களுடைய கையில் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைக்குமானா, நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுற அளவுக்கு கிடைக்காது, ஆனால் தாமதமாக கிடைக்கும். அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இஷ்ட தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணிக்கங்க. இந்த தெய்வத்துடைய அனுகிரகமும் கிரகங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸும் தெய்வத்துடைய பிளெஸ்ஸிங்ஸும் இருந்துச்சுன்னா நீங்கள் நினைக்கிறது உடனே நடக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கால தாமதமாகி கிடைக்கும், ஆனால் கிடச்சிரும். கிடைக்காமலாம் போகாது. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்காது, கிடைக்கக்கூடிய நேரத்தில் கிடைக்காதே தவிர கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கும் தான். நீங்கள் கவலையப்படாதீங்க. அதே மாதிரி இந்த கோர்ட்டு கேஸு வழக்குகளில் பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு சாதகமான மாறுறதும், உங்கள் சைடு ஃபேவராக ஆகிறதும், உங்கள் மேலே கேஸ் இருக்கிறது உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உயில் சொத்துக்களில் இருந்தது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமாக மாறி உங்களுக்கு வர்றதும், பினாமி சொத்துக்கள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக மாறி வர்றது, இதெல்லாம் அமைப்புகள் இருக்குது. திடீர்னு காசு பணம் வரும். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நல்ல விஷயங்கள் உங்களை தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதம் உறுதியாக இருக்குது. அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு காசு பணமும் வரும், கூட பிரச்சனையும் வரும். அதனால் கவனமாக இருங்க. லஞ்ச லாவணங்களை இப்போதைக்கு தவிர்க்கிறது நல்லது. அரசாங்கத்தில் அதிகாரிகள் வந்து உயர் அதிகாரிகள் கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக கொடுப்பாங்க. அழுத்தங்களுக்கு உங்களுக்கு வரும் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஆனால் சமாளித்து தான் ஆகணும். இந்த சங்கடங்களெல்லாம் சமாளிச்சிங்க அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய சாதனையாளராக மாறுறதுக்கு 100% வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள், காசு பணம் சம்பாதிப்பு இருக்கும். ஒரு வாய்ப்பு தட்டி போனால் அடுத்த வாய்ப்பு உங்களை தானாக தேடி வரும். நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்தால் போதுன்னு மட்டும் நினைங்க, மிகப்பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. நல்ல வருமானம் வரும், நிறைய அலைச்சல்களை மேற்கொள்கிற மாதிரி வரும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும். சரி, அரசியல்வாதிகள்
அரசியல்வாதிகளுக்கு இங்கே பாருங்கள், அரசியல்வாதிகளுக்கு அஷ்டமத்து சனி இருக்குது, உங்களுடைய இதில் கேது இருக்குது. இந்த டைம் உங்களுக்கு சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சிம்ம ராசியில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். சில பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க, தெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கோங்க. உங்களை நெகட்டிவாகவும் உங்களை வந்து மக்கள் வில்லனாக பார்க்குறது, அதே மாதிரி வந்து நீங்கள் நல்லது செய்ய போவீங்க, நிறைய ஸ்கீம்லாம் இதெல்லாம் கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லத்தனமாக பார்க்குறது, அவங்க கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் தான் காரணம்னே நினைக்கிறது, நீங்கள் பாவம் என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருக்கிறது, இது மாதிரிலாம் சங்கடங்கள் வரத்தான் செய்யும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அரசியல்வாதிகள் கட்டாயம் பரிகாரம் பண்ணுங்கள், தெய்வ வழிபாடுகள் பண்ணுங்கள். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை படிப்படியாக முன்னேறது, அதாவது அதிலேருந்து கடனை அடைச்சிட்டு வெளியில் வரதுக்கு உண்டான அமைப்புகள் கட்டாயம் உங்களுக்கு பிறக்கும். சனியோடைய தொந்தரவும் இந்த ராகுகேதுடைய தொந்தரவுகளும் வந்து குறையிறதுக்கு சில வழிபாடுகள்லாம் நான் சொல்லியிருக்கேன். தெரியலன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கட்டாயம் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.